ஹாய் எவ்ரிவன். போர்டு எக்ஸாம் வந்துருச்சு. யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் சீரியஸாக என்னுடைய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு பேப்பர் கூட முடிஞ்சிருச்சு. பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்மளால சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது படிப்பில். அப்போ இதுக்கு என்னெல்லாம் காரணம், அதுக்கான சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேச போகிறோம். இதுக்கு இடையில உங்களுக்கு வேற லெவல்ல ஒரு டிப்ஸை நான் சொல்ல போறேன். அதையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கான்றதை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது என்ன நம்ம பேசலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் சீரியல் பார்க்குறதாகட்டும், இல்லை நம்முடைய பிரதர்ஸ் மொபைல் ஃபோனை சவுண்டாக வச்சு எதனா வீடியோ இல்லை சாங்ஸ் எதனா கேட்கறதாகட்டும், இல்லை நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட்ல எதனா ஒரு சாங் கேட்கறதாகட்டும், இது எல்லாம் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் நீங்க கண்டிப்பா நம்ம பண்ணலாம். இதெல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை சூஸ் பண்ணுங்க. அந்த ஸ்பேஸ் மேக்சிமம் சவுண்ட் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அந்த சரௌண்டிங்ஸ்ல கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பர்டிகுலர் ஸ்பேஸை நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது மாறப்போகுது. அடுத்து இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காமனாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக எக்ஸாம் டைமில் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கா? ஸ்ட்ரெஸ் இருக்கு சார், நான் ஓவரா திங்க் பண்றேன், ஓவர் திங்கிங் எனக்கு இருக்கு சார், என்னால் இதை படிக்க முடியுமா, இது எக்ஸாம் நான் நல்லா எழுத போறேனா, இந்த சாப்டரை இந்த டைம்ல என்னால் முடிக்க முடியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் நமக்கு வரும். இது இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளுடைய இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளை எதுவுமே பண்ண விடாத அளவுக்கு தூண்டி விட்டுரும். ஸோ அதனால இந்த இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இல்ல பிரீத் பண்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் நீங்க பண்ணலாம். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கட்டாயம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு சின்ன சின்ன மெடிடேஷன் ப்ராசஸும் நீங்க பண்ணலாம், வாக்கிங் போகலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மூணாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா? லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சார் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை சார், இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னு தெரியும், ரொம்ப முக்கியமான போர்டு எக்ஸாம்னு தெரியும் சார், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, என்ன பண்ணுறது? நல்லா யோசிச்சு பாருங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை நீங்கள் எப்போ யோசிச்சிருக்கணும்? எனக்கு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த டைமில் நீங்கள் யோசிச்சிருக்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு. போர்டு எக்ஸாம் வந்தாச்சு, எக்ஸாம் எழுத போறீங்க, இந்த இடத்துல எனக்கு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமா இருக்கு. ஸோ அதனால இதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க படிக்கிற ஒரு விஷயத்த எப்பவுமே ஒரே ஃபார்மெட்ல போகாம சின்ன சின்ன மைண்ட் மேப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இந்த டாபிக்ல எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களா, அது நம்ம எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புவர் டைம் மேனேஜ்மெண்ட். இது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? புவர் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம ஒரு ப்ராப்பரான டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்ணுறதே கிடையாது. நான் லாங் டேர்ம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் அட்ட ஸ்ட்ரெச் உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் நான் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்சிஸ்ட் பண்றது பொமோடோரோ டெக்னிக். இந்த பொமோடோரோ டெக்னிக் லாங் டேர்ம்லயும் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம்லயும் யூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 25 மினிட்ஸ் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. லாங் டைம் நான் யூஸ் பண்ண போறேன் சார் அப்படின்னா 55 மினிட்ஸ் படிச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஒரு 10 மினிட்ஸ் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 ஸ்லாட் எடுத்துட்டு ஒரு சின்னதா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற லெவல் எஃபெக்டிவா இருக்க போகுது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் டைம்ல ரொம்ப குரூஷியலான ஒரு பார்ட். ஸோ எந்த அளவுக்கு அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்றீங்களோ உங்களால பீஸ்ஃபுல்லா ஒவ்வொரு சாப்டரையும் முடிக்க முடியும் வித் ஸ்டிப்புலேட்டட் டைம். ஸோ அது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து லேக் ஆஃப் ப்ராப்பர் ஸ்லீப். ஆமா சார்,
இது எனக்கு எப்போவுமே இருக்குது. ஏன்னா நான் ஒரு 7 மாதம் ஜாலியாக இருந்துட்டேன் சார். எக்ஸாம் வந்தாச்சு, இந்த எக்ஸாமில் மட்டும் நான் ரொம்ப மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு சீரியஸாக நான் படிக்க போகிறேன் சார். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் சார் நான் தூங்க போகிறேன் அப்படின்னா இதை விட முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஓவர்லோடு யாருக்கு கொடுக்குறீங்க? உங்கள் பாடிக்கு இல்லை, உங்களுடைய பிரெயினுக்கு. நீங்கள் கண்டினியூஸாக படிக்கும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு பிரெயினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டஃப் ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க, அது சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணாது. நீங்கள் ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும், நிறைய படித்த மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸாமில் போகும்போது எல்லாமே மறந்துடுவீங்க. அப்போ அதுக்கு எங்கே மிஸ்டேக்கு? உங்கள் கிட்ட தான் மிஸ்டேக்கு. 7 மணி நேரம் மினிமம் தூங்குறதுக்கு பாருங்கள் எக்ஸாம் ஹவர்ஸில். சார் 7 மணி நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். அப்போ 6 மணி நேரம் குறையாமல் நீங்கள் தூங்குறதுக்கு பார்க்கணும். அதுக்கு தான் எக்ஸாமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 3 நாள் 2 நாள் நமக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நான் விடிய படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே தூங்க தான் போக போகிறீங்க, வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ப்ராப்பர் ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு 6 மணி நேரம் மேண்டட்ரியாக வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டை ஒவ்வொரு சாப்டரை இம்பார்ட்டன்ட் வைஸ்லேருந்து செக்ரிகேட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது நோ கிளியர் கோல்ஸ். நமக்கு கோலே இருக்காது. நம்ம சும்மா படிக்கணுமே அப்படின்னு சொல்லி படிக்கும்போது என்ன ஆகும்? அதில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதாவது ஒரு கார் வேகமாக போயிட்டு இருக்கான், ஒரு நாய் வந்து துரத்திக்கிட்டு போதான். இது வந்து டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த கார் நின்றுச்சு, நாய் குலைக்கிறதையும் நின்றுச்சு. அப்போது இவ்வளோ நாள் நாய் குறைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோல் என்னன்னே தெரியாது, ஆனால் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், அது ஓடுறது பிரயோஜனமே இருக்காது. ஸோ ப்ராப்பரான ஒரு கோலை செட் பண்ணுங்க. நமக்கு இனிமேல் தான் மெயின் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. இந்த 3 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அப்போ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய மைண்டுக்கு ட்ரிகர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டும் கூட. ஸோ செட் கிளியர் கோல்ஸ். கோலை நீங்கள் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தீர்மானிக்க முடியும். டெஸ்டினேஷனே சூஸ் பண்ணாமல் நான் ஓடிட்டே இருக்கேன்னா கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது. ஸோ செட் கிளியர் கோல்ஸ். இப்போ நான் அடுத்து காமிக்கிறேன் பாருங்க, அதுதான் நீங்கள் எல்லாரும் பண்ணுறீங்க. மல்டி டாஸ்கிங். நம்ம நினச்சிருப்போம் நான் வந்து வேற லெவல் பவர்ஃபுல் பர்சன், என்னால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். ஒரு டாபிக் படிக்கும்போது இன்னொரு டாபிக் என்னால் பார்க்க முடியும், ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது இன்னொரு சப்ஜெக்ட் என்னால் படிக்க முடியும், ஒரு விஷயம் படிக்கும்போது என்னால் இன்னொரு விஷயத்தை திங்க் பண்ண முடியும். இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? நம்மளால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்னால ஒரு விஷயத்தை ஒரு டைம் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். 2 விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளோ வேணால் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், 100% கான்சன்ட்ரேஷனோட ஒரு விஷயத்தை ஒரு டைமில் தான் நீங்கள் பண்ண முடியும். அதனால் படிக்கிற ஒரு விஷயத்தை 100% எஃபர்ட் போட்டு படிங்க. அடுத்து நான் என்ன படிக்க போகிறேன்றதை யோசிக்காதீங்க, ஸ்கெடியூல் பண்ணுங்கள். அதுக்கு தான் சொல்கிறது, இந்த பர்டிகுலர் டைமில் இந்த சாப்டர் தான் படிக்க போகிறேன், இந்த டாபிக் தான் படிக்க போகிறேன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமில் அது மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணுமே தவிர மற்ற சப்ஜெக்டு, மற்ற மூவிஸு, மற்ற சாப்டர்ஸு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய டாக்ஸ் எல்லாம் ஞாபகம் வரக்கூடாது. ஸோ அப்படி ஞாபகம் வந்தது அப்படின்னா உங்களால் 100% வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எதையுமே பண்ண முடியாது. ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எதில் ரொம்ப லேகாக இருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.